வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பராக வீட்டிலையே சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 இன்க்ரீடியன்ட் தாங்க சேர்த்துருக்கேன். மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அவ்வளோதாங்க. இந்த 3 மாவும் சேர்த்துருக்கேன். நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகா பொடி 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுதான் உரப்புக்காக நான் சேர்த்துக்கிட்டது. அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தயிர், நான் தண்ணியே விடலைங்க, கொஞ்சம் தயிர் மட்டும் விட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் தயிர் விட்டுக்கோங்க, இல்லை தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா இதாக போயிடுங்க, அது பொரிக்கும்போது நிறைய தண்ணி ஆயிரும். அதனால ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நான் கொஞ்சம் சிக்கனை போன்லெஸ் சிக்கனாக வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை இந்த கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க. எந்த கலர் பொடியும் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் நீங்கள் போட்டு வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நல்லா ரெட் கலரில் வந்துடும். அதனால் எந்த ஒரு கலர் பொடியும் சேர்க்காதீங்க. ஹெல்த்தியாக இப்படியே பண்ணுங்கள். கொஞ்சமாக லெமன் மட்டும் சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்குள்ளே இதை ஊற வச்சுருந்தேங்க. சிக்கன் நல்லா ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அந்த மாதிரி போட்டப்போ நல்லா மொறுன்னு வருங்க. அரிசி மாவு நம்ம அதுக்காக தான் சேர்க்குறது. நல்லா மொறுன்னு வரும். இப்போ இந்த நான் கிளறி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒன்றொன்னா சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அது பிணைஞ்சு வச்சுருந்த மாவு மஞ்சள் கலரில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது நல்லா பொரிய ரெட் கலரில் வந்துடும். நல்லா பொரிஞ்சிச்சுன்னா ரெட் கலரில் வந்துடும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வச்சு பொரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். நல்லா கலரும் வந்துடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அதனால் நான் எந்த கலர் பொடியும் சேர்க்கலை. நீங்களும் அதே மாதிரி சேர்க்காதீங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி சிக்கன் 65 நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இருக்குங்க. ஒரு தடவை வீட்டில் நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. மைதா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. அதுக்கு மேலே மசாலா நான் வீட்டிலே வறுத்தரைச்ச குழம்பு மசாலா போட்டுக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நல்லா சில்லி பவுட்ரு, நல்லா ரெட் சில்லி பவுட்ரு இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானது. வேறு எந்த இதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கலரும் நல்லாயிருக்கும். நல்லா பொறுன்னு வருங்க. இந்த பாருங்கள், இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்த உடனேவே அதை திருப்பி போடும்போதே உங்களுக்கு எப்படி மொறுன்னு தெரியுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க சிக்கன் 65. நீங்கள் கடையில் இதே மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரெட் கலரில் வந்துருச்சு. வெளியில் வாங்கி கலர் பொடியெலாம் சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஹெல்த்துக்கு தாங்க நல்லதில்லை. இப்போ நம்ம வீட்டிலே இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் இதே மெஷர்மெண்ட் போட்டு இதே மாதிரி பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பொரிப்பீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.